எல்லோரும் சொன்னாங்க சிபிஐக்கு இந்த வழக்கு போனது விஜயை பாதுகாக்கிறதுக்கு தான். அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு சிபிஐ நெருக்கடி தருமா? ஏதோ சிசிடிவி கேமரா, அந்த பஸ்ல இருந்த சிசிடிவி கேமரா காட்சிலாம் வேணும் அப்படின்லாம் கேள்வி கேட்டிருக்காங்களாம். இல்ல நீங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய கரூர் நிகழ்ச்சி சிபிஐக்கு பிஜேபியினுடைய ஆதரவோட நீதிமன்றத்தினுடைய பாரபட்சமான அணுகுமுறையோட மாற்றப்பட்டது. மாற்றப்பட்டால் முதல்ல நீங்க போட்டிருக்கிற எஃப்ஐஆர்ல யார் A1, யார் A2, யார் A3? கட்சியினுடைய நிறுவனர் A1ல இல்ல. இந்த பிரச்சனைக்கு மூல காரணமானவர் A1ல கொண்டு வராம ஒரு வழக்கு போடுறீங்கன்னு சொன்னா, ஒரு எஃப்ஐஆர் போடுறீங்கன்னு சொன்னா, சாதாரண சிறு வழக்குல கூட முதல்ல சட்டம் போடுறவங்க தான் A1 போடுவாங்க. ஒரு ரூட் காஸ் ஆஃப் தி மர்டருக்கு உதவியாக இருந்தவர்ல செயல்பட்டவர் நம்முடைய விஜய். புஷி ஆனந்த போடுறீங்க A1. மூணாவது ஆளா A3 யார போட்டிருக்கீங்கன்னு சொன்னா நம்ம லாட்டரி அதிபர். இப்ப மெயினான ஆளா இங்க இந்த நிகழ்ச்சியினுடைய இவங்கெல்லாம் அந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு ஓரமான கதாபாத்திரம். கதாநாயகன் கதாபாத்திரத்தை கொண்டு வராமல் இருப்பது சிபிஐ ஏன்? அப்போ சிபிஐனுடைய கட்டுப்பாட்டில் கதை வசனத்தில் நடிக்கிறவர் தான் விஜய். அதனால சிபிஐ இவங்க மேல நல்ல விசாரணையின் மூலமாக ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலோ ஏதும் கொடுக்க மாட்டாங்க. இந்த சப்ஜெக்டை மறக்கடிக்க செய்வார்கள், மக்கள் மனசில் இருந்து மறக்கடிக்க செய்வார்கள். நீங்க பஸ்ல 2 குழந்தைய இழந்த ஒரு அம்மா ஆடிய ஆட்டத்தை போட்டு அரசியல் கூட்டத்திற்கு நிறைய பெண்கள் போன ஆட்கள் பழைய அரசியல் இன்வால்மெண்ட்டையும் புதுசையும் கம்பேர் பண்ணா என்ன ஆகும்? உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், கிராமங்கள்ல கூத்து நடக்கும், ராமாயணம் மகாபாரதம் நடப்பு அரசியலே அதுல பேசக்கூடிய மிகப்பெரிய கதாபாத்திரங்கள் இருக்கின்றன. கர்ணனா நடிக்கிறவன், கிருஷ்ணனா நடிக்கிறவன், ராமனா நடிக்கிறவன். ஆனால் இன்னைக்கு என்ன விஷயம்? இந்த போயிட்டு எனக்கு அந்த குழந்தைகள் இறந்து போனதை பற்றி கவலை இல்லைன்னு பேசும்போது இது விவாதிக்கப்பட்டு மறுபரிசீலனை செய்யப்பட்டு ஒரு சரியான திசை வழியில அந்த வாக்காளர்களை மக்களை கொண்டு போக வேண்டியதுதான் நம்முடைய பணி. இத மீடியாக்கள் வேற ரூபத்திற்கு பயன்படுத்துறாங்க. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த பெய்டு மீடியாஸ், மோடி மீடியாஸ், இவங்க என்ன பண்றாங்கன்னா அவரை நோக்கி போகக்கூடிய ஆட்கள் அந்த மாசு, அந்த கண்டினியூட்டி, அதை தாண்டி அங்க என்ன அரசியல் பேசினாங்கன்றது கிடையாது. ஒவ்வொரு ஆளையும் பார்த்து நீங்க ஆறுதல் சொன்னாரு. ஒரு 40 பேர் இறந்த ஒரு கூட்டத்துக்கு அந்த அஞ்சலியோ உதவியோ செய்யக்கூடிய நீங்க ஒரு ஆளை ஏன் பார்க்கணும்?